தேசிய போலீஸ் படை தலைவருக்கு எதிராக அவதூறு பரப்பும் கருத்துக்களை நீக்குமாறு பாப்பா கோமோ என பரவலாக அறியப்படும் பிரபல இணைய வலைப்பதிவாளர் வான் முகமது அஸ்ரி வான் டீரிஸ் உத்தரவிடப்பட்டுள்ளார். ஐஜிபி தான்ஸ்ரீ ரசருடின் உசேன் செய்திருந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் அந்த இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்தது. அவ்வுத்தரவு 21 நாட்களுக்கு செல்லும்படியாகும் என வழக்கறிஞர் எஸ் ராம்குமார் கூறினார். இரு தரப்புக்கும் இடையிலான செவிமடுப்புக்கு ஜனவரி 10 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன்போது இந்த இடைக்கால தடை உத்தரவை நீட்டிக்க வேண்டுமா இல்லையா என்பது முடிவாகும். யூடியூப் மற்றும் டிக்டாக்கில் பாப்பா கோமோ பதிவேற்றியிருந்த வீடியோ தொடர்பில் ஐஜிபி கடந்த வாரம் அந்த இடைக்கால தடை உத்தரவு கோரி விண்ணப்பித்திருந்தார். அவ்வீடியோவில் தாம் சிறுமைப்படுத்தப்படும் வகையிலும் பிரதமருடன் தொடர்பு படுத்தியும் சித்தரிக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். பாப்பா கோமோ இனியும் அந்த அவதூறு கருத்துக்களை பரப்ப தடை விதிப்பதோடு இழப்பீடும் வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும். தவிர பதிவேற்றப்பட்ட அனைத்து சமூக ஊடகங்களில் இருந்தும் அவதூறு வீடியோக்களை நீக்கி பாப்பா கோமோ மன்னிப்பு கேட்க வேண்டும் என தான்ஸ்ரீ ரசருடின் உசேன் கோரியுள்ளார்.